எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் மேகி ரெசிபி தான் செய்ய போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி மேகியில் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடாக்கிக்கிடலாம். நான் இன்றைக்கி 3 பீசஸ் மேகி எடுத்துருக்கனால 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இதில் மேகி பவுடர் உள்ளே இருக்கும் இல்லையா, அதில் 3 பீஸ் எடுத்திங்கன்னா அந்த 3 பீசஸ்க்குரிய பவுடரையும் சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா தண்ணி கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மேகி பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கிடலாம். நீங்கள் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா அந்த மேகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் நல்லா உதுத்து போடணுங்கிறது கிடையாது. 1-2மா உடச்சி இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும் அப்படிங்கிறது கிடையாது. லைட்டாக அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே அமுத்தி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா இது குக்காய் வரும். இப்போ பாருங்கள், இதில் லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியை நம்ம வற்ற வைக்கணும். அதுக்காக கூட ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரெசிபியை நம்ம 2 மெத்தடில் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு மெத்தடில் பண்ணிக்கிட்டு இன்னொரு மெத்தடை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் 2 மெத்தட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி 3 பீசஸ் எடுத்துருக்கிறனால 6 முட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் முட்டையினுடைய அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சீரகமும் சம அளவு எடுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் நீங்கள் ஒருவேளை உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உப்பினுடைய அளவை பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இந்த வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டும் நல்லா கலந்து இந்த அளவுக்கு அடித்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கிடலாம். நான் இன்னைக்கு நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழமும் ஒரு கேப்சிகமும் சேர்த்துருக்கிறேன். அது மாதிரி பல்லாரி 1 சேர்த்துருக்கேன், நல்லா பெரிய சைஸில் உள்ளது எல்லாமே. அப்புறம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்கிறேன். கொத்தமல்லி தலையை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அந்த மேகி பவுடர் கொஞ்சோடு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கோ இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கோ அதுலேருந்து கொஞ்சம் வச்சோட இது கூட நீங்கள் சேர்த்து கலந்து விடுறதா இருந்தால் விட்டுக்கிடலாம். அது உங்களுடைய விருப்பம். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கிடணும். இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் மேகி செஞ்சோமோ அந்த பாத்திரத்தில் மேகி இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த முட்டை கலவையை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு கடாயில் இந்த முட்டை கலவையை நல்லா ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக வச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மேகி எடுத்து மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம திருப்பி போடுறதா இருந்தால் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடில் கூட செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஒன்று போல தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஷேப்பாக இதை மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிடலாம். இது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வத்தலை நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ரெசிபிக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போட்டுக்கிடலாம். இது நல்லா ஒரு காரத்துக்காக நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அப்புறம் மேலேயும் நீங்கள் விட்டுக்கோங்க. இதை மாதிரி விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக தான் வைக்கணும். நீங்கள் தீ அதிகமாக வச்சிங்கன்னா அடியில் டார்க் கலரில் வந்துடும், அதுக்காக தான். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அடியில் நம்மளுக்கு குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுற வேண்டிதான். நீங்கள் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் திருப்பி போட கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து முட்டையை முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மேலே இந்த மேகியை போட்டுட்டிங்கன்னா திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில வேளைகளில் பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் அப்படின்னா 2 அப்படி இல்லைன்னா 4 கட் பண்ணிட்டோட நம்ம ஒவ்வொரு பீசஸாக திருப்பி போடுறதா இருந்தால் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அவ்வளவுதான். மேகி ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் காலையில் உணவாகவும் எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம மேகி எப்பவும் செய்ய போகிறது கிடையாது, எப்போமாவது ஒரு முறை செய்கிறதுனால கண்டிப்பாக இந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.